தினத்தந்தி நாளிதழுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேட்டியளித்திருக்கிறார். அந்த பேட்டியுடைய தலைப்புச் செய்தி, அதிமுக கூட்டணிக்காக பாஜக கதவுகள் திறந்தே இருக்கின்றன. கேட்கலாம் பாஜகவுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு கருநாகராஜனிடம் இதை பற்றி. திரு கருநாகராஜன், கதவுகள் திறந்தே இருக்கு, எப்போ பங்காளிகள்லாம் வரப்போறாங்க? ஒரு மிக 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 முக்கியமான ஒரு தலைவர்கள் அளித்த பேட்டியை நாங்கள் பத்திரிகையில் பார்த்திருக்கிறோம். இது குறித்து எங்கள் மாநில தலைவர் அவர்களுடைய கருத்தை எதிர்பார்த்திருக்கிறோம். அவர் கருத்து தெரிவித்த பிறகு இது கூட்டணி குறித்திய ஒரு முன்னோட்டமான பேச்சு. அது தலைவர் அவர்கள் சொல்லியிருப்பதை, அதில் கதவுகள் திறந்தே இருக்கிறதுன்னு என்று சொல்லியிருப்பதை எங்களுக்கு தகவல் வரும் வரை நாங்கள் இதை பற்றி கருத்து சொல்ல முடியாது. டெல்லியிலிருந்து எங்கள் மாநில தலைவர் இன்றைக்கு டெல்லி செல்ல இருக்கிறார். மற்ற கருத்துக்களை, தலைவருடைய கருத்தை அறிந்து நாங்கள் தங்களுக்கு தெரிவிப்பதை கடமையாக கருதுகிறேன். மேலும் அதை மட்டும் அவர் சொல்லவில்லை, தமிழ்நாட்டின் முக்கியத்துவத்தை பற்றியும் அங்கே தெரிவித்திருக்கிறார்கள். தேர்தல் அறிக்கையில் தமிழ்நாட்டினுடைய நலனுக்கான பல அறிவிப்புகள் இருக்கும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாம் அவருடைய பேட்டியை முழுமையாக படித்திருந்தோம். தினத்தந்தி வெளியிட்டதற்கு, சிறப்பு தலைப்பு கொடுத்து வெளியிட்டதற்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பை நீங்க மறுக்கல, அதிமுக பாஜக உறவு மீண்டும் மலர்றதுக்கான வாய்ப்பு? அது என்னுடைய அளவிற்கான பதில் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். அகில பாரத தலைவர்கள் இதை பற்றி குறிப்பிட்டு பேசியிருக்கிறார்கள். எங்கள் மாநில தலைவர் பயணம் இருக்கிறது. எல்லா தரப்புக்குமான கருத்துக்களையும் அவர்கள் எதிர்பார்த்து ஆலோசிக்கிறோம் என்றுதான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதையும் ஆலோசனையில் இருக்கிறது என்ற கருத்தை தான் அவர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். எந்த ஒரு முடிவு இருந்தாலும் களத்தில் இருக்கிற பாஜக தொண்டர்கள், நிர்வாகிகள், அகில இந்திய தலைமை, மாநில தலைவர் அண்ணாமலை உட்பட அவர்கள் சொல்கிற கருத்தை ஏற்று தேர்தல் களத்திலே பம்பரமாக சுழன்று பணியாற்றி தாமரையை வெற்றி பெற தயாராக இருக்கிறார்கள் என்றுதான் இந்த நேரத்திலே சொல்ல முடியும். தமிழ்நாடு பிஜேபியில வெளிப்படுற பல சென்டிமெண்ட்ஸுக்கும் அகில இந்திய தலைமையை வெளிப்படுத்தக்கூடிய இந்த சிக்னல்ஸுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறத பார்க்க முடியுது இல்லையா? இது தேசிய அளவிலான தேர்தல், தேசிய அளவிலான எல்லா மாநிலங்களுக்குமான ஒரு கோட்பாடுகள், ஒரு திட்டமிடுதல் அங்க இருக்கத்தான் செய்யும். அது எல்லா இயக்கங்களிலும் கடந்த காலத்திலும் நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு துடிப்பான தலைவர் தலைமையில் ஒரு பாரதிய ஜனதா கட்சி விடுக்கான பீடு நடை போட்டுக் கொண்டிருப்பதை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள். எத்தகைய சூழலிலும் தலைமை எடுக்கிற முடிவுக்கு மாநில இருக்கிற அனைத்து நிர்வாகிகளும், தொண்டர்களும், ஆதரவாளர்களும் தயாராக இருப்பார்கள் என்றுதான் இந்த நேரத்திலே சொல்ல முடியும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.